டாய் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து என்ன இடம்? இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் சூப்பர் இடம், பட்டியை கிளப்பலாம் என்று சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஒல்லாந்தர் காலத்து நெடுந்தீவி தொல்லியல் மையங்கள். இதான் வந்து ஒல்லாந்தர் காலத்து கட்டுற பாருங்க. அவங்க சீமெண்ட் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ சம்திங். இது வந்து சுண்ணாம்பு. இந்த பாருங்க, இந்த சிவரெல்லாம் உறிஞ்சிருக்கு. சிவரெல்லாம் அந்த என்ன இங்கே தான் கடற்காட்டுக்கு வந்து உறிஞ்சி இருக்குண்ணா. சுண்ணாம்பு தான் சுண்ணாம்பு அது அதெல்லாம் உறிஞ்சி. ஆனால் இது பேணி பாதுகாத்து வருது கொஞ்சம் வேணா. இப்போ பார்த்துருப்பீங்க அந்த ஒல்லாந்தர் காலத்து. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் வந்து அதை வச்சுருந்துருக்குறாங்க. அது பிறகு இப்போ அந்த என்ன சொல்ல அதை வந்து பாதுகாத்து கொண்டே வந்திருந்தாலும் அது எப்படி நீட்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, இது ஆஸ்பத்திரி. ஆனால் பார்த்தா சும்மா நார்மலாக எங்களோட வீடுகள் மாதிரி தான் ஒரு செட்டப்பில் இருக்குன்னு உள்ள. அதான் அது ஆஸ்பத்திரியை கட்டியிருந்தாலும் அவங்களோட அமைப்பு ஒரு வித்தியாசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுங்க. எங்களை வீட்டுக்கு அந்த பழைய காலத்து கட்டுறோம், ஆனால் பார்க்கும்போது புதுசு மாதிரி இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய கட்டங்கள் பார்த்தோம், அது பழசண்டா வேறு லெவல் பழசில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் புதுசு பழசாக இருக்குது. எங்கட ஒரு வழியே அப்படியே நீங்கள் அதோட அப்படியே வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆலமரம் சொன்னோம், பெரிய ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். அப்படி ஒரு ஆலமரம் நல்ல இன்னும் இதை விட்டு தாண்டி போகவே மனசுலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்தீங்கன்னா புறாக்கூடு வந்துடும். அது பக்கத்தில் புறாக்கூடும். மற்றது இந்த நீர் இங்கே இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து என்ன இடம்? ஆலமரத்துக்கு கீழே நிற்கிறோம். நடந்துக்கு வந்துடுறாங்க. அந்த அண்ணிட்ட வேன் ஒன்று பிடிச்சி அதை வந்து எவ்வளோ 5000 சொல்லியிருக்கிறார். 5000? இல்லை இல்லை, 10,000 15,000 போகுது. நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்கு அந்த ஜீப் மாதிரி நாங்கள் வந்தோம், அதில் வந்து வாரத்துக்கு. அப்போ அது நாங்கள் இப்போ 5-6 பேர் சேர்ந்து வந்தால் உங்களுக்கு அதை வந்து பிரித்து கொடுக்க ஓகே இருக்குது, காசு ஓகே இருக்குமா? 5-6 பேர் சேர்ந்து வந்தால் வடிவாக இருந்து உங்களுக்கு குடும்பமாக கூட்டின்னு வரலாம். நாங்கள் இப்போலாம் விட்டோம் கொஞ்சம் 4 சீட்டு ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பேர் நாங்கள் ஒரு 5 பேராக வந்தோம், அதில் ஒரு 10-15 பேர் இருக்கலாம். முன்னுக்கு ஒரு இஞ்சால் 5 இஞ்சால் 5 10 அங்கே 2 12 13 அதுதான் அது சேர்த்து 13 பேர் இருக்கலாம். அப்போ நீங்களும் இந்த பிள்ளை விடாமல் ஒரு 13 பேரை கூட்டின்னு வாங்க. ரோட்டில் நிற்கிறாங்களே வான்னு ஏற்றிக்கிட்டு வாங்க. ஏன்டா 10,000 கொடுக்குறோன்னா அந்த வேன் ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணணும், உபயோகிக்கணும். அது இல்லாமல் அது உபயோகிக்காவிட்டால் வந்து அது வந்து எனக்கு அந்த சீட்டை பார்க்க அந்த ரோட்டில் நடந்து வராங்க அப்படி கேட்கவே இல்லாது. ஏன்டா நான் தனியாண்டு இல்லை, ரோட்டில் வர்றாங்க பார்ப்பேன் என்ன சீட் நாங்கள் நடந்து வரோம், சீட்டை சும்மா விட்டுட்டு போகிறாங்கன்னு ஒன்றும் செய்யலை. புக் பண்ணி வந்துட்டோம். சரி, அதான் சொன்னோம் 15லேருந்து 10 அது நீங்கள் பேசி ஒவ்வொரு விலை வித்தியாசப்படும். அவை வேண்ட வாகன சொகுசு அந்த குசன்களை பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்து வாங்க. எங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ மட்டமாக எங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆளால் தெரிஞ்ச ஒரு அக்காவால் நாங்கள் வந்தால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை குறைச்சி டிஸ்கவுண்டோட ஒரு 10,000 8,000த்துக்குள்ளே அதுக்குள்ளே 15லேருந்து 8 வைங்க. இதுக்குள்ளே நீங்கள் பேசி குறைச்சி வர்றது உங்களோட திறமையில இருக்குது. அவ்வளோதான் சொல்லுவோம். சாப்பாடெல்லாம் செட் பண்ணி தந்துட்டார். அது எல்லாம் செட் பண்ணி தரதான். அதுக்கு தான் இன்னும் நம்ம சாப்பாடுலாம் ரோட்லலாம் கடை இருக்குது தானே. இது என்ன வேப்பம் மரம் இப்படி இருக்கு. இப்போ நாங்கள் அந்த ஒல்லாந்த கோட்டையை பற்றி நாங்கள் அவ்வளோதான் தெரியும் வரலாறு. உள்ளே போய் பார்க்கலாமா? பார்த்து உள்ள போய் உள்ளுக்கு புறா கூட ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இது ஒரு கோபுரம் கட்டினா அது அங்கே இருக்கு. அதுக்கு முதல் புறா கூடுக்கு முதல் நீங்கள் அழகிய ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பார்த்தீங்க. அப்பா எப்படி இருக்கும். அதோட வேர்களே நிறைய தாவரமாயிருப்பா கீழே வளம். வேரோட அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரம். ஒவ்வொரு வேரும் பாருங்க கால் வச்சு இதை பார்க்க என்ன தோணுது கிரிசா உங்களுக்கு? இதுதான் அந்த நாங்கள் பிடிச்சி ஊஞ்சல் பிடிச்சி ஆடுவோம் டான்ஸ், அது சேர்ந்து இப்படியே கீழே விட்டா
வேறாகி அப்படியே மரமாயிரும் போல. அந்த இருக்கு அந்த ஊஞ்சல். ம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு ஊஞ்சல். இஞ்சி இருக்கு கொஞ்சம் இஞ்சி வாங்க. இன்னும் இதில் பிடிச்ச ஆலம்புறது தெரிஞ்ச நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது உள்ளாந்திர காலத்தானுக்குனாரா சே டிஃப்ரெண்டாக இது இருக்குது. எங்கத்து காலத்துக்கு இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வேலிகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வேலிகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தட்டினா விழும் தட்டினா விழும். இல்லை இல்லை இஷ்டம் இதுக்காண்டி ஒரு ஆக்களை வச்சு தான் செய்கிறதாம் இந்த இது தெரியுமா? இதாமாம் வந்து இது வந்து இல்லை இல்லை இது வந்தாம் வந்து இதுக்காக இது இது அடுக்கிறதுக்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பேன். ஒரு முருகை கற்கள் சம்பந்தமான ஒரு இல்லை இல்லை அடைக்கிறதுக்கு வேலி அடைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பேன். ஸ்பெஷலிஸ்ட்னா அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாரு அவருக்கு தான் தெரியும் அந்த எப்படி 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 வச்சா விழாமல் நிற்கும். அது நிறைய நாள் நிற்குமா. இது அடிக்க நிறைய நாள் நிற்குமா தெரியுமா? இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன சொல்ல. இங்கே வந்தோம்டா சீமெந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்துக்கிட்ட வந்துட்டேன். 1905 கிடக்கு. ஆனால் இது அந்த பேங்க ராணியில் அந்த இதெல்லாம் போட்டு ராஜா ராணி ராணியா கியூன் ஈவிஆர் இதுக்கு எலிசபெத் காலத்தில் தான் இந்த நிறைய இந்த நெடுந்தில நிறைய இடங்கள் அந்த எலிசபெத் ராணின்ற காலத்தில் கட்டப்பட்ட இடங்கள்லாம் நிறைய இருக்குது. அதால் அந்த ராணின்ற ஆட்சி கொஞ்சம் மேலோங்கி கட்ட இதை வந்து அந்த மேடை நீதிமன்றம் விளங்குது. சரி நான் வந்து குற்றம் செய்துள்ளேன் என்னை மன்னிக்கவும் அப்படி சொல்ல இயலாது. இப்போ நீங்கள் ஏதாவது குற்றம் செய்தால் குற்றவாளியன்னு கேட்பாங்க. நீங்கள் ரோமன் சொல்லிட்டு இதில் கூண்டு இருக்கும். ஆனால் இது கூண்டு இல்லை மன்னிக்காமல் இது கூண்டு இல்லை. இது வந்து நீதிபதியும் இருந்திருக்கலாம் இதில். ஏண்டா நீதிபதி இருக்கிறதா நடுவிட அமைப்பா. ஆனால் பின்னுக்கு அறையும் கிடக்கு. அது என்ன இங்கே நீதிபதி மேக்கப் போட்டு வர வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்காது. அந்த பாருங்க இந்த இதை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுங்க. எவ்வளோ ஹால். இது வந்து 200-300 ஆண்டுகளுக்கு முன்பட்டதாக இருக்குது. விளங்குது 100 ஆண்டுகளுக்கு முன் என்ன 100 ஆண்டு 200 ஆண்டுக்கு முன் என்ன நிறமா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்து மது கட்டுறதுக்கு காசு செலவழிக்க தெரியல. இங்கே இருக்கிற கல்லுகளே பொறுக்கி அங்கே ஒரு அழகை கட்டி மது அப்படியே எஞ்சால வந்தீங்கன்னா இதில் இருந்து இதில் இருந்து நீதிபதி உள்ளுக்கு இறந்துட்டு இது வந்து இது செல் இதில் செல் இருந்து ஆனால் ஜன்னல் இப்படி இருந்துக்கா செல்லுக்கான தெரியல என்னண்டு எப்படியோ தெரியல. இருந்து பாருங்க நல்ல இதில் வச்சு இது பண்ணிக்காங்க உடைஞ்சிருக்கு. இதை எடுத்தா வந்து இந்த பில்டிங்கே விழும். ஸோ அதனால அதான் இது வந்து இப்போ எடுத்து வச்சுக்காங்க விழுந்திருக்கு எடுத்து வச்சுக்காங்க. ஆனால் இந்த இதை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் அந்த கால காட்டு 1905 நாங்கெல்லாம் புறக்கல. இந்த சிவன் 900 அங்கால 100 ஆண்டு. அதான் நான் சொன்ன சரிதான். 2000 100 ஆண்டுகள் மேற்பட்ட கட்டம். இந்த கடையை பாருங்க இன்னும் மொத்தம் இந்த என்ன மரங்களாக இருக்கு. இதெல்லாம் என்ன மரம்னு தெரியல. வேம்பு அப்படியான ஏன்னா வேம்பு பக்கத்தில் இருக்கிறாள் மேலே மேலே அப்படி காட்டு வேம்பு பாருங்க எப்படி நிற்கிறேன். வேம்பு இருக்கு அப்படியே எஞ்சால வந்தீங்கடா புறாக்கூடு இருக்குது. இதுதான் முக்கியமான இடம். அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா புறாக்கூடு வந்துருக்கு. இது வந்து அந்த காலத்து புறாக்களை வந்து என்ன செய்யறது தெரியுமா கிருசா? புறாக்களை தூது விடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல காலில் கட்டி என்ன செய்வாங்கன்னா வெரி குட் நியூஸை இன்னொரு இடத்துல பாஸ் பண்ணுறதுக்கு. அதே நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் வச்சுவாங்க. என்ன பிளான்? என்ன நீதிமன்றத்தில் இப்படி ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இவருக்கு பெயில் எடுக்க வாங்க வந்து அனுப்புவாங்க புறாவை கட்டி. புறா போகுமா அந்த கிடையாது. இதான் அந்த புறா கூடு. இப்போவும் வந்து புறாக்கள் வந்து கூடு கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. புறா கூடு மீன்ஸ் அதுக்குள்ளேயே போய் தங்கலாம். கூடு கட்ட தேவையில்லைன்ற மாதிரி தான் கிடக்கு. இல்லை சாரி கூடு காட்டி மீன் புறா வந்து இப்போவும் வந்து தங்குது. ஏன்னா அந்த பழக்க தோஷமாக போயிட்டு அதுக்கு நடுவில் வந்து இங்கேயே இருந்ததால் அதுக்கு என்ன செய்யுது புறாக்கள் வந்து இங்கேயே தங்கு. பேர்ட்ஸுக்காக தான் கட்டியிருக்கணும். அந்த டைமில் பேர்ட்ஸ் இங்கிலீஷ்லாம் கேட்பாள் என்ற மனுஷி என்ன செய்யலை. நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களை சொல்கிறேன் தமிழில் எப்படி வந்து. இப்போ என்னென்னா இதில் புறாக்கூடு வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்கண்டா புறாக்கள் வந்து இது செய்தியை அனுப்புறது தெரியும். நீங்கள் கேள்விப்பட்டீங்க அந்த காலத்தில் நாங்கள் கதையெல்லாம் கேட்டிருப்போம். நாங்கள் எல்லாரும் புதுசாக விளக்கு செய்தால் இப்படி தான் இருக்கு. ஸோ அதாவது இந்த புறா கூட பார்த்தோம்னு சொன்னால்
புறாக்கள் அதில் என்ன இந்த தொல்பொருள் திணைக்களம் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு போட். அது அழிஞ்சே வச்சு இல்லை தெரியுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா டச் ஜூஸ்ட் பென்குயின் அதான் அதான் பிரதேசத்தில் இருந்த பறவைகள் என்ன சொல்லி அதான் சார் ஒல்லாந்த காலத்தில் வந்து பறவைகளை வந்து அந்த இது அதான் புறாக்களை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க என்னத்துக்கு பேர்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதாவது யூஸ் முந்தி அந்த காலத்தில் எப்படி தான் செய்தி பரப்புறது என்னண்டு புறாக்கள் இந்த காலில் காட்டி குதிரை இல்லை அந்த கோடி அந்த காலத்தில் இல்லாத அப்படி வசதியாக அதால் நாங்கள் கதையில் நிறைய கேட்டு படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். சில வேளை இதை யாராச்சும் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படி புறாவில் இப்படி செய்தி போகணும். ஆனால் இதில் தொல்பொருள் திணைக்களம் சொல்லியிருக்காங்க புறாக்களை வளர்க்குறதுக்காகத்தான் இதில் வச்சிருக்கணும். அந்த புறாக்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களாம் உள்ளாந்து. ஓ அதான் அது என்னத்துக்கு ரிலேஷன்ஷிப் இதுக்காக தான் வேறு என்னத்துக்கு ரிலேஷன்ஷிப் அவங்க உறவுகளுக்கு அவங்களுக்கு பறவைகள் பாசத்துக்கு இப்படி கிடைக்கும். இது வந்து பக்கம் இருக்குது இது வந்து அதுக்காக தான் அந்த செய்தியை வந்து பரப்புறதுக்காண்டி இந்த கட்டடத்தின் அந்த இது ஒரு பெரிய ஒரு நீதிமன்ற கட்டடம் தான் இங்கே சுத்த வர பாருங்க. நாளைக்கு அதுதான் போல இது சிறைச்சாலையா இருக்கிறது சந்தர்ப்பம் என்ன என்று தெரியல எனக்கு தெரியாமலே இருந்துட்டாங்க. இதுவும் வந்து நீதிமன்ற கட்டடம் தான் நீதிமன்றம் அது வந்து ஹாஸ்பிட்டல் பாருங்க. இந்த முருங்கைக்கால் பாறை வச்சு தான் எல்லாம் செய்யிருக்காங்க. நெடுந்துறை தான் ஃபேமஸ் இங்கே பாருங்க. ஆனால் அதுக்குள்ளாலே மரங்கள் வளர்ந்து வருகுது. இதுக்கேயும் போகலாமா இன்னும் அந்த வேப்ப மரத்தின் அழகு ஆசையாக இருக்குது. இதுக்கே நீ அங்கே போயிட்டாங்க அவ்வளோ எங்களோட வந்தாங்க விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்க எப்படி இது ஒவ்வொரு அறையாக நினைக்கிறேன். இது ஒரு அறையாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் நீதிமன்றத்தோட வச்சிருக்கிறவையா இது இதை பாருங்க மரத்தில் இப்படி கீழே வந்து கொஞ்சம் நிலத்தோட வந்துட்டு மரம் அவ்வளோ நல்லா இருக்கு நம்மையாவே. மரம் எப்படி வருதுண்டா அடுத்த வீட்டில் இருந்து அடுத்த வீட்டு தான் வேறு இடங்கள்ல எல்லாம் இப்படி ஒரு இடைவெளி வந்துச்சுன்னு சொன்னால் சீமெந்த போட்டுன்ற மிஞ்ச இடைவெளி வந்துச்சுன்னு சொன்னால் முருகக்கல் மாதிரி வச்சுதான் இதாக மாற்றிக்கணும். என்னண்டு சுவராக மாற்றிக்கணும். மரம் அங்காளி விட்டு இருந்து அப்படியே வளைஞ்சு நெறிஞ்சு முறிஞ்சு இதுக்காக அந்த சிவருக்கு மேலாம் இருக்குது மரம். அது வெயிட் தாங்கிட்டே இருக்கேன். சரி வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே இந்த 3 இடம் தான் இது முதலாவது வந்தோன்னே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு. இனி வந்து மிச்ச இடத்துக்கு போகணும். அதை வந்து தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த வீடியோவில் வந்து மிச்ச காலம் ஏன்னா இது வந்து பெரிய லோங்காக போனால் அவர் தான் பார்க்க மாட்டீங்க தெரியும் எனக்கு. நானே பார்க்க மாட்டேன் இது ஒரு வீடியோ. அதால் வந்து அடுத்த பாட்டில் மிச்சம் நெடுந்துறையில் முழு இடம் நான் கவர் பண்ண போகிறேன் இந்த சீரீஸில். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து கம்மிங் சூன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வேறு அடுத்ததாக பார்க்கலாம். உங்களுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் பிரச்சனை யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. நன்றி வணக்கம். பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டு வந்தா உண்மையாகவே நல்ல அழகான பாரு போய்கொண்டிருக்கோம் அடுத்த இடத்தை நோக்கி.